ஹோசூர் பகுதியில் கோடை வெயில் காரணமாக மழையின்றி பயிர்கள் கருகி வருகின்றன. கிணறுகள், போர்வெல்கள் வறண்டுவிட்டன. இதையடுத்து மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி பழமையான துக்லம்மா கோயிலில் அம்மனுக்கு ஆடு வெட்டி படையலிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தினர். ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்துடன் பங்கேற்றனர். ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த போரில் தண்ணி இல்லை, எந்த ஏரியில் தண்ணி இல்லை, சுற்றுப்புற பக்கத்தில் எங்கேயுமே வந்து தண்ணி இல்லை. நீர் ஆதாரங்கிற ஒரே ஒரு ஆதாரம் வந்து ராமநாயக்கன் ஏரி மட்டும்தான். அதில் கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி. இங்கே படிக்கிற குழந்தைங்க ஜாஸ்தியாக இருக்காங்க, ஆடு மாடு நிறையா இருக்குது. இன்றைக்கி பெங்களூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தண்ணிக்கு என்ன பஞ்சம்ன்றது தெரியும். அங்கே வாட்டர் சர்வீஸ் கூட பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து சுற்றுவட்டாரில் எங்கேயுமே தண்ணி இல்லை, இருக்கிறது ஒரே ஒன்று ராமநாயக்கன் ஏரி மட்டும்தான். அதுலேயும் கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி. இந்த தண்ணிக்கு என்ன பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியல. அதுக்கு கடவுள் ஒன்று தான் துணையாக இருக்கிறது எங்களுக்கு. அந்த துணை வேணும்ன்ட்டு இன்றைக்கி மந்தமாரியம்மன் கோயில் சார்பாக, ஏரி திரு மந்தமாரியம்மன் கோயில் சார்பாக இந்த துக்லம்மனுக்கு, இந்த அம்மனுக்கு நாங்கள் படையல் போட்டு ஆடு வெட்டி பூஜை பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம் விநியோகம் பண்ணி மழை வரத்துக்காக வேண்டி ஒரு ஐதீகத்துக்காக நாங்கள் பூஜை பண்ணியிருக்கோம். இதை நாங்கள் தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக நாங்கள் பண்ணிருக்கோம். அது இன்றைக்கி வரைக்கும் அந்த நம்பிக்கை வந்து வேஸ்ட் ஆகலை. அந்த மழை வந்து வரும். இப்போ மழை வேண்டி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ அதனால் இங்கே துக்லம்மாவுக்கு மழை வேண்டி இப்போ 3 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஆடு வெட்டி பொங்கல் வச்சு படையல் போட்டு அம்மாவுக்கு வேண்டிக்கிட்டு மழை வர வேண்டிக்கின்னு செஞ்சுட்ருக்குறோம். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ அதனால் தண்ணி லாரியில் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் வேண்டிக்கிட்டு அம்மாவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.